ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வாரன் பஃபெட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மற்றும் பாசிட்டிவ் திங்கிங் எப்படி ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸை உருவாக்கி சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு வழிவகுத்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அவருடைய கிரேட் ஹேபிட்ஸ்ல முதலிடத்தை பிடிக்கிறது ரீடிங் அண்ட் லேர்னிங். பஃபெட் தன்னுடைய 80% டைமை புக்ஸ், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் மற்றும் நியூஸ் லெட்டர்ஸை படிக்கிறதுக்காக செலவிடுறாரு. கண்டினியூஸ் லேர்னிங் மற்றும் நாலேஜ் அக்விசிஷன் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்க உதவுவதாக அவர் உறுதியா நம்புறாரு. அடுத்தது அவருடைய லாங் டேர்ம் ஃபோக்கஸ். பஃபெட் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸை அவாய்ட் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர். மனநிறைவை தாமதப்படுத்துறது மற்றும் மந்த்ஸ் இல்லனா இயர்ஸை விட பல சகாப்தங்களுக்காக திங்க் பண்ற அந்த அப்ரோச் அவரது வெற்றிக்கு முக்கியமானது. தேர்ட் ஹேபிட் ஸ்டேயிங் ரேஷனல். பஃபெட் பகுத்தறிவு மற்றும் அன்எமோஷனல் முக்கியத்துவத்தை குறிப்பா வாலடைல் மார்க்கெட்ல வலியுறுத்துறாரு. ஃபியர் ஆர் கிரீட் அடிப்படையில இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை தவிர்த்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ஸை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கக்கூடியவர். அடுத்தது நெட்வொர்க்கிங் வித் த ரைட் பீப்புள். பஃபெட் டேலண்டட் மற்றும் எத்திக்கல் பீப்புளுடைய சரௌண்டிங்ஸை உருவாக்கி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்றாரு. அவர் இன்டெகிரிட்டி, அதாவது நேர்மைக்கு வேல்யூ கொடுத்து அதே மாதிரி சிமிலர் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸோட ஒர்க் பண்றதுக்கு விரும்பக்கூடியவர். அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிற ஹேபிட் மெயின்டைனிங் அ சிம்பிள் லைஃப் ஸ்டைல். செல்வந்தர் ஆனாலும் பஃபெட் எளிமையான மற்றும் சிக்கனமான வாழ்க்கையை வாழக்கூடியவர். இந்த லைஃப் ஸ்டைல் ஆனது நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் ஒரு பிசினஸுக்கும் என்ன தேவை அப்படிங்கிற திங்கிங் ப்ராசஸ்ல ஃபோக்கஸ்டாவும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மற்றும் எக்ஸசிவ் கன்சம்ஷன்ஸை அவாய்ட் பண்ண உதவுது. சிக்ஸ்த் ஹேபிட்டா நம்ம பார்க்க இருக்கிறது கன்சிஸ்டன்ட் டெசிஷன் மேக்கிங். பஃபெட் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியை, அதாவது அவருடைய முதலீட்டு தத்துவத்தை எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றாரு. அவருடைய இந்த டிசிப்ளின் மற்றும் கொள்கைகளை கடைபிடிப்பது மார்க்கெட் அன்சர்டனிட்டிலையும் அவருடைய தெளிவை உறுதி செய்து. அடுத்த இம்பார்ட்டன்டான ஹேபிட் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். பஃபெட் தன்னுடைய பாஸ்ட் மிஸ்டேக்ஸை ஒப்புக்கொள்றதுல பயப்படுறது கிடையாது. பாஸ்ட் எரர்ஸ்ல இருந்து லேர்ன் பண்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸை சரியான முறையில வழிநடத்துறதுக்கும் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கும் உதவுங்கிறதுல தெளிவா இருக்காரு. இது வரைக்கும் பஃபெட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ்க்கு காரணமான கிரேட் ஹேபிட்ஸை பத்தி பார்த்தோம். இப்போ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்ஸ், அதாவது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி வேல்யூ இன்வெஸ்டிங். வாரன் பஃபெட் அவருடைய மென்டரான பெஞ்சமின் கிரஹாம் உடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணி வேல்யூ இன்வெஸ்டிங்கை பின்பற்றக்கூடியவர். ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் உடைய கம்பெனிஸ் மார்க்கெட்ல அண்டர் வேல்யூல ட்ரேட் ஆகக்கூடிய கம்பெனிஸா தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்றது அவருடைய சக்சஸ்க்கு முதல் காரணம். ஷேருடைய மார்க்கெட் பிரைஸ் அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட குறைவா இருக்கும்போது அந்த பங்குகளை வாங்குறதன் மூலம் அது ரிலேட்டடான டவுன் சைட் ரிஸ்கை குறைச்சி லாங் டேர்ம் பொட்டன்ஷியல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இதுக்கு சிறந்த உதாரணம் 1988 அண்டர் வேல்யூட் ஸ்டாக் பிரைஸ்ல ட்ரேட் ஆன கொக்கோ கோலா பங்குகளை அவர் வாங்கினது. அவருடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு மேசிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்தது. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பை அண்ட் ஹோல்ட் ஃபார் த லாங் டேர்ம். பஃபெட் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் பெற்றவர்னு சொல்லலாம். அவர் பிலீவ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பல டெக்கேட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். கம்பெனிஸ் வளருவதற்கும் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் காம்பவுண்ட் பண்றதுக்கும் டைம் தேவைப்படுது. இப்படி அனுமதிக்கப்படக்கூடிய டைம் பீரியடுங்கிறது அந்த ஸ்டாக்குடைய அப்ரிசியேஷனை சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் பண்ண உதவுது. 1960களில் ஊழல் காரணமாக அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஷேர்ஸ் வீழ்ச்சி அடைஞ்ச போது அந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பல சகாப்தங்களாக அந்த பங்குகளை ஹோல்ட் பண்ணி லாங் டேர்ம் growth-ஐ என்ஜாய் பண்ணாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி அண்டர்ஸ்டாண்டிங் பிசினஸ், நாட் ஜஸ்ட் ஸ்டாக்ஸ். பஃபெட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அந்த நிறுவனத்தின் பிசினஸை சார்ந்து இருக்கும், ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி கிடையாதுங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்ச பிசினஸ் மாடல்ல அவர் இன்வெஸ்ட் பண்றதுனால அந்த பிசினஸ் உடைய ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவருக்கு ஈஸியா இருக்கு. இந்த புரிதலுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்க உதவுது. இதுக்கு சிறந்த உதாரணம் 2016ஆம் ஆண்டுல பஃபெட் செய்த ஆப்பிள் நிறுவனத்தின் முதலீடு. இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ராங் பிராண்ட் மற்றும் எக்கோசிஸ்டம், அதாவது சுற்றுச்சூழல் அமைப்பை ரெகக்னைஸ் பண்ணி அந்த நிறுவனத்தை வெறும் டெக்னாலஜி ஃபர்மா மட்டும் இல்லாம கன்சூமர் குட்ஸ் கம்பெனி என்ற பார்வையில் அவர் செய்த முதலீடு எக்ஸ்ட்ரீம் ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி கம்பெனிஸ். ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட், கன்சிஸ்டன்ட் ஏர்னிங்ஸ் மற்றும் வலுவான பணப்புழக்கம், அதாவது கேஷ் ஃப்ளோ கொண்ட குவாலிட்டி கம்பெனிஸ்க்கு அவர் முன்னுரிமை கொடுக்கிறாரு. ஏன்னா குவாலிட்டி கம்பெனிஸ் வித் ஸ்ட்ராங் லீடர்ஷிப்புங்கிறது குட் அண்ட் பேட் எக்கனாமிக் டைம்ஸ்லயும் சிறப்பாக செயல்படக்கூடியது. பஃபெட் டெட் இல்லாத கம்பெனிஸ் இல்லைனா லோ டெட் கம்பெனிஸ்ல பொதுவா இன்வெஸ்ட் பண்றதுக்கு விரும்பக்கூடியவர். ஹைலி லெவரேஜ் கம்பெனிஸ் மற்றும் தங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களை பஃபெட் பொதுவாக தவிர்க்கக்கூடியவர். ஏன்னா ஹை டெட் கம்பெனிஸ் எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ்ல அதிகம் பாதிக்கக்கூடியவை. லோ டெட் கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ் பண்றதுனால பஃபெட் ரிஸ்கை ரெடியூஸ் பண்றாரு.
அடுத்த ஸ்ட்ராட்டஜி மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இன்வெஸ்ட் செய்யும்போது ஷேர்ஸை அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கணிசமாக குறைந்த விலையில வாங்கும்போது பஃபட் அந்த ஷேருடைய மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை உறுதி செய்கிறாரு. இது மார்க்கெட்ல ஏற்படக்கூடிய சரிவுகளுக்கு எதிராக சேஃப்டி நெட்டை கொடுக்கக்கூடியது. 1970ல வாஷிங்டன் போஸ்ட் ஷேர்ஸை அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவுண்ட்ல வாங்கியது மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது அவருக்கு அதிகப்படியான கெயின்ஸை அள்ளி கொடுத்துச்சு. அடுத்த இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி எமோஷனல் டிசிப்ளின். பஃபெட் தன்னுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுல ஃபேமஸ் ஆனவர். குறிப்பா மார்க்கெட் வாலட்டாலிட்டி பீரியட்ஸ். எமோஷனல் இன்வெஸ்டிங்ன்றது புவர் டெசிஷன்ஸ்க்கு வழிவகுக்கக்கூடியது. பஃபட்டுடைய காம் அண்ட் ரேஷனல் அப்ரோச், அதாவது பகுத்தறிவு அணுகுமுறையானது ஸ்மார்ட்டர் லாங் டேர்ம் டெசிஷன்ஸை எடுக்க அனுமதிக்குது. 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல எல்லோரும் பேனிக்கா இருந்த சமயத்துல பஃபெட் இன்வெஸ்ட் செய்த கோல்ட்மேன் சாக்ஸ் மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனங்கள் எக்கானமி ரெக்கவர் ஆகும்போது சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட்ஸை அள்ளி கொடுத்துச்சு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி கான்ட்ராரியன் அப்ரோச். பஃபெட் பெரும்பாலும் முரண்பாடான அணுகுமுறைகளை மேற்கொள்றவர். மற்றவங்க பயப்படும் போது முதலீடு செய்து, மற்றவங்க பேராசையுடன் இருக்கும்போது முதலீடுகளை தவிர்க்கக்கூடியவர். இது பஃபெட் போன்ற முரண்பாடான முதலீட்டாளர்களுக்கு மார்க்கெட் ஓவர் ரியாக்ஷன்ஸ்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கக்கூடியது. 2011ல பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஃபேவரபிளான சூழ்நிலையில இல்லாத போது பஃபெட் $5 பில்லியன் இன்வெஸ்ட் செய்தது செக்யூர்டான ஹைலி ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ரீஇன்வெஸ்டிங் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்டை வெளியெடுக்கிறதுக்கு பதிலா பஃபெட் நியூ ஷேர்ஸ் இல்லைனா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர். ரீஇன்வெஸ்டிங் ப்ராஃபிட்டுங்கிறது ஓவர் டைம்ல காம்பவுண்டிங் growth-ஐ கொடுக்கக்கூடியது. பெர்க்ஷயர் ஹாத்தவே நிறுவனத்தின் செயல்பாடுகள்ல இருந்து வந்த ப்ராஃபிட்டை நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணது லாங் டேர்ம் growth மற்றும் ஷேர் ஹோல்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஃபியூவலா அமைஞ்சது. பஃபெட் ஃபாலோ பண்ணக்கூடிய அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டேயிங் வித்தின் த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். பஃபெட் அவருடைய எக்ஸ்பர்டைஸ்க்கு, அதாவது நிபுணத்துவத்துக்கு அப்பாற்பட்ட செக்டார்ஸை அவாய்ட் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் கம்பெனிஸ்ல மட்டுமே தன்னுடைய முதலீட்டை செய்யக்கூடியவர். ஏன்னா ஃபெமிலியரான இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது புவர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ரிஸ்கை குறைக்க உதவுது. இதுக்கு சிறந்த உதாரணம் பஃபட்டுடைய இன்சூரன்ஸ் பிசினஸ் பத்திய டீப் அண்டர்ஸ்டாண்டிங். பர்டிகுலரா ஜிகோ நிறுவனத்தின் புரிதல் அப்படிங்கிறது பெர்க்ஷயர் ஹாத்தவேயுடைய சக்சஸ்க்கு கார்னர் ஸ்டோனா அமைஞ்சதுன்னு சொல்லப்படுது. அடிப்படையான ஸ்ட்ராட்டஜி ஃப்ருகலிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி. அதிக செல்வந்தரானாலும் பஃபெட் எக்ஸசிவ் ஸ்பெண்டிங்கை தவிர்த்து மிதமான மற்றும் சிக்கனமான வாழ்க்கையை வாழக்கூடியவர். கேபிட்டல் அக்யூமுலேஷன், அதாவது மூலதன குவிப்பு மற்றும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அலோ பண்றது கிரேட்டர் லாங் டேர்ம் வெல்த்துக்கு வழிவகுக்கக்கூடியது. 1958ல பஃபெட் வாங்கிய அதே வீட்டில் இருக்காருங்கிறது செலவு மற்றும் முதலீட்டுல அவரது ஒழுக்கமான அணுகுமுறையை பிரதிபலிக்குது. வாரன் பஃபட்டுடைய சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி மற்றும் கிரேட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா அமையும்னு நம்புறோம். மற்றொரு முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.